ஹாய், வெல்கம் டு வில்லியம் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி பார்க்க போது பார்த்திங்கன்னா முக்கியமான டாபிக். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன பேசுகிறோங்க உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சல்மான் கான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதான் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் பிஷ்னோய் அப்படிங்கிற ஒரு மக்கள் புனிதமாக வழிபட்ட ஒரு மானை வந்து 25 வருஷத்துக்கு முன்னால் வந்து சல்மான் கான் வந்து அதாவது வேட்டையாடி இருக்கிறாங்க. ஸோ அது சொந்தமாக இன்னும் கேஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த கேஸுக்கும் அமெரிக்காவில் இருக்க கேங்ஸ்டருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சல்மான் கான் தெரியும், பாலிவுட்டில் வந்து தெரியாதவங்க யாருமே கிடையாது, அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மானை வந்து வேட்டையாடி இருக்காரு. அந்த வழக்குன்னு போயிட்டுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்து பிஷ்னோய் மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஜோத்பூரில் இருக்கிறவங்க, அவங்க வந்து அந்த மானை வந்து தெய்வமாக வந்து மதிக்கிறாங்க. ஏன்னா அந்த மானினங்கள் வந்து அழிஞ்சிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 2 பசங்க ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து காலையில் ஒரு 5 o'clock வந்து பார்த்திங்கன்னா சல்மான் கான் வீட்டு முன்னால் அதாவது ஒரு கன்னை வச்சு வந்து ஒரு பைக்கில் ஒரு 5 times வந்து அடிச்சிருக்கிறாங்க. அது தப்பித்தவரி வந்து பார்த்திங்கன்னா சல்மான் கான் அங்கே இல்லை, அதனால் வந்து அவர் வந்து உயிர் பிழைச்சிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து ரொம்ப வந்து வேகமாக பரவிடுச்சு. ஃப்ளாஷ் நியூஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிராவுடைய சிஎம்ஏ வந்து பார்த்து சல்மான் கான் வந்து பார்த்துட்டு வீட்டில் வந்து பார்த்துட்டு வந்து நல்லா விசாரிச்சு போனாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய வைரலாக வந்து இது பரவிடுச்சு. காரணம் பார்த்திங்கன்னா இதில் இந்த பிஷ்னோய் மக்கள் அப்படிங்கிறது வந்து ஜோத்பூரில் இருக்கிற ஒரு மக்கள், ஒரு கம்யூனிட்டி. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பசங்க வந்து எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்க வந்து சாகர் பால், பிஹி குப்தா அப்படிங்கிற ஒரு 2 பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெப்ரவரி 28ஆம் தேதி நினைக்கிறேன், 28ஆம் தேதி வந்து பீகார்லேருந்து வந்து மும்பைக்கு வராங்க. மும்பைக்கு வந்து ஸோ வந்து நேவி மும்பைக்கு வந்து அப்புறம் வீட்டில் வந்து வாடகைக்கு எடுத்து சல்மான் கான் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வீடை வந்து வாடகைக்கு எடுத்து ஸோ சல்மான் கான் எப்போ வராரு போகிறாரு, எந்த ஜன்னல் பக்கத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நோட்டம் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளான் பண்ணி வந்து அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா வந்து எதுக்கு அப்படின்னா வந்து அந்த மானை வந்து ஒரு வேட்டையாட்டினால வந்து ஒரு ஐ திங்க் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இந்த பசங்களாம் வந்து ஒரு 5 வயசு ஒரு 6 வயசு அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அப்போதே வந்து அவங்க வந்து அதெல்லாம் கவனிச்சிருக்கிறாங்க. அது போல வந்து அவங்க வந்து சொல்லி வளர்க்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வேஞ்சு எடுக்கிறாங்கன்னா அவங்க எந்தளவு வந்து அந்த இதை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ லிட்டரில் பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் வந்து ஷூட் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப நேவி மும்பை போயிட்டு பைக்கை வந்து 2க்கு எடுத்துருக்கிறாங்க. 2க்கு எடுத்து அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. வந்து ஷூட் அவுட் பண்ணிட்டு திரும்ப பைக்கை வந்து சாண்டாகுரஸில் போட்டுட்டு அதிலேருந்து கிளம்பி வந்து குஜராத் போயிருக்காங்க. குஜராத்லேருந்து ஹச் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து தஞ்சம் பூந்துருக்கிறாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆதார் கார்டு வந்து இந்த பைக் வந்து செகண்ட் ஹேண்டில் எடுத்திருக்காங்க 2க்கு. ஸோ அதில் வந்து இது பண்ணும்போது என்ன பார்த்திங்கன்னா அந்த ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க அந்த ஒரிஜினல் ஆதார் கார்டை வச்சு அட்ரஸ் வச்சு அந்த ஃபோன் நம்பர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணி போலீஸ் உங்களை வந்து அதாவது திங்கட்கிழமை காலையில் பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த இதை நான் வந்து பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இது வந்து கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா அன்மோல் பிஷ்னோய், ஸோ லாரன்ஸ் பிஷ்னோய், இது 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருமே பிரதர்ஸு. கனடாவில் இருக்கிறவர் தான் அன்மோல் பிஷ்னோய். ஸோ லாரன்ஸ் பிஷ்னோய் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா திகார் ஜெயிலில் இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கும் இதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து இவங்க சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஷூட்டிங் அவுட்டில் வந்து இவங்க வந்து மாட்டினாங்க ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் அந்த கொலையில். அந்தளவு வந்து இவங்க வந்து பெரிய ஆள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாலேயே வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க சல்மான் கானுக்கு. ஸோ இந்த மாதிரி பாலிவுட்டில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர்த்தை வந்து மிரட்டுறது அந்த மாதிரி இவங்க நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க வந்து இவரையும் வந்து சல்மான் கானையும் வார்னிங் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியா நீ பண்ணது தப்பு, எங்களுடைய வீட்டுக்கோ இல்லை எங்கள் நேரில் பார்த்தா எங்களை வந்து சரண் அடைஞ்சு எங்களை வந்து பார்த்து பேசிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் அதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. ஆனால் வந்து சல்மான் கான் பார்த்திங்கன்னா வந்து சல்மான் கானும் சாதாரண கிடையாது. அவர் வந்து ஒரு பெரிய டான் தான். ஸோ இது வந்து 25 இயர்ஸ் வந்து பேக்கில் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன். அப்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜோத்பூரில் வந்து ஒரு இடத்துல வந்து செட் போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷூட்டிங் நடந்திருக்குது. நடக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த ஈவினிங்கில் அந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து இருக்கும்போது அந்த மானை வந்து ஷூட் பண்ணி வந்து ஃபன் பண்ணி இந்த மாதிரியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டே 2 டே நடந்திருக்கு. தொடர்ச்சி நடக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஊரில் மக்கள் வந்து லோக்கல் பீப்புளெலாம் வான் பண்ணியிருக்காங்க. வான் பண்ணி அதையும் மீறி நடக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு எமோஷனலாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு லைட்டாக ஒரு பெட்டிஷன் மாதிரி கொடுத்து கேஸ் மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து வந்தது தான்
இந்த வழக்கு. அது வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசு 28 வயசு இருக்கும்போது வந்து இந்த கேஸ் வந்து வந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்படி வயசு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 50 வயசு ஆகுது. ஆனால் இன்னும் இந்த கேஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா 20 வருஷம் வந்து இந்த கேஸ் போயிட்டு இருக்குது. அப்பப்போ போவார், ஒரு வாரம் போவார் ஜெயிலுக்கு, திரும்ப ஒரு 2 நாள் போவார், 6 நாள் போவார், அப்படி போயிட்டு இருந்துருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இந்த கேஸ் வந்து எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஷூட்டிங் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஏன்னா வந்து சல்மான் கான் பார்த்திங்கன்னா வந்து அண்டர் வேர்ல்டில் வந்து டான் தான் வரும், பெரிய டான் தான். ஏன்னா வந்து அது மும்பையில் இருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிமிலராக சொல்ல போனால் வந்து ஒரு படத்தில் நடக்கிற மாதிரியே வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஆனால் மும்பையில் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல வந்து சர்வசாதாரணம். ஆனால் நம்ம ஊர்களில் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கம்மி தான். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வேலுங்கி பாலகிருஷ்ணன். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.